கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்றைய நாளிலும் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசித்து தியானிக்கலாம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிற தண்ணீர்கள், வெள்ளங்கள் இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், ஆபத்துகள் இதை தான் குறிக்கிறது. அப்போது கணவன் மனைவிக்கு இடையில் வர பிரச்சனைகளை கணவன் எந்த நபரின் மூலமாய் வருகிறது, எந்த சூழ்நிலையின் மூலமாய் வருகிறது என்பதை உணர்ந்து அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள ஜெபத்தினால பிரயாசப்படணும். ஏன் அப்படின்னா, நம்ம கடைசி வீடியோலயே பார்த்தோம். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒரு ஒரு தலைவராய் இந்த கணவர் இருக்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அப்படின்னா கணவனார் எடுத்ததும் நியாயத்தீர்ப்பு செய்யக்கூடாது. நம்ம மனைவி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் மனைவிக்காக எல்லாம் செஞ்சிருக்கிறேன், நிறைய பொருள் ஆஸ்தி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதே வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அதனால் நான் இவங்களுக்காக நான் அவங்கள பராமரிச்சிருக்கிறேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தது பராமரிக்கணும், பாதுகாக்கணும். ஒருவேளை நீங்கள் அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சிருக்கலாம், ஆனால் அவங்கள பாதுகாத்தீங்களா? அவங்களுக்காக பேச வேண்டிய இடத்துல பேசுனீங்களா? எதனால் பிரச்சனை வந்துச்சோ அந்த பிரச்சனையை ஆண்டவருடைய ஞானத்தினால, கிருபையினால் மேற்கொள்ளுங்க. ஆண்டவரும் அதே போல் நமக்காக கடைசி சொட்டு வரைக்கும் அவருடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதே போல தான் கணவனாரும் எந்த சூழ்நிலையிலும் கடைசி வரைக்கும் மனைவியை இன்னும் அதிகமாக நேசிக்கணும். ஏன் அப்படின்னா, மனைவியினுடைய ஆசை கணவனை பற்றி இருக்கும் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்குது. அவங்க எந்த சூழ்நிலையிலையும் கணவனாரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதுதான் மனைவியினுடைய சிறப்பு. அப்படி இருக்கும்போது நீங்களும் அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் அவங்களை இன்னும் அதிகமாக நேசிங்க. ஆண்டவர் எவ்வளவா நம்மளை நேசிச்சிருக்கிறார். ஒரு கணவனார் இன்னும் அதிகமாக அன்பினால் அந்த மனைவியை நேசிக்க பிரயாசப்படும் போது கண்டிப்பாகவே இந்த குடும்பம் கட்டப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.